ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு மார்கழி மாத ராசி பலன்கள். இந்த மார்கழி மாதத்தின் கிரக நிலைகளில் முதலில் பார்க்கலாம். அதன்படி ரிஷப மனையில் குரு பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கு. அதே சமயத்தில் மனோ காரகனான சந்திர பகவான் இந்த மார்கழி மாதம் தொடக்கத்தில் மிதுன மனையில் வீட்டிருக்க, செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று கடக மனையில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் கேது பகவான் கன்னி மனையில் வீட்டிருக்க, ராகு பகவான் மீன மனையில் வீட்டிருக்கக்கூடிய இந்த மாதத்தில் புதன் பகவான் புத்திசாலித்தனமிக்க புதன் பகவான் இந்த மாதம் விருச்சிக மனையில அமர்ந்திருக்க, சூரிய பகவான் இந்த மார்கழி மாதம் முழுவதும் தனுசு மனையில் அமர்ந்திருக்கார். சுக்கிர பகவான் மகர மனையில் வீட்டிருக்க, சனி பகவான் கும்ப மனையில் ஆட்சி பலம் பெற்று மூல திரிகோணம் பலம் பெற்று அமர்ந்திருக்கு இந்த மாதத்தில். ஸோ இந்த மார்கழி மாதத்தில் 2 கிரகங்களினுடைய பெயர்ச்சி இருக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது சுக்கிர பகவான் மார்கழி மாதம் 13ஆம் தேதி, அதாவது 28/12/2024 அன்று மகர மனையிலிருந்து கும்ப மனைக்கு பெயர்ச்சியாகிறார். அதே போல புதன் பகவான் இந்த மார்கழி மாதம் 20ஆம் தேதி, அதாவது 4/1/2025 அன்று விருச்சிகத்திலிருந்து தனுசு மனைக்கு பெயர்ச்சியாகிறது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மார்கழி மாதத்தில் எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. துலாம் ராசி அன்பர்களே, இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். முதலில் உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கார். அப்போ 4ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் திக்பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய காலகட்டம், அதுவும் சனியினுடைய வீட்டில் இருக்கு, தனக்கு பிடித்த நண்பர்களுடைய வீட்டில் இருக்கின்ற காரணத்தாலும் வரக்கூடிய மார்கழி மாதம் 13ஆம் தேதி, அதாவது 28/12/2024 அன்று சுக்கிர பகவான் சனி பகவானோடு இணைகிறார். அப்போ உங்க ராசி அதிபதி 5ஆம் இடத்துல போய் அமர்ந்து 5ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் சிறப்பு பெறும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. பெரிய கெடுபலன்களை ஏற்படுத்தி விடுமோ என்கின்ற ஐயப்பாடு என்பது இந்த மாதம் இல்லை. குரு பகவான் 8ல் மறைஞ்சிருந்தாலும் 6க்குரியவன் 8ல் போய் மறைஞ்சிருக்கார். மறைஞ்சிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால காசு பணம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையோடு இருக்கணும். அதே சமயத்தில் 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துல போய் வக்ரம் பெற்று நீச்சமாக உட்கார்ந்திருக்கார். அப்போ தனாதிபதி நீச்சமாகி விட்டாரே, குடும்பாதிபதி நீச்சமாகி விட்டாரே, அப்போ ஏதாவது கெடுபலன்கள் வந்து விடுமோ என்கின்ற ஐயப்பாடு ஒரு சிலருக்கு எழலாம். நிச்சயமாக இல்லை. செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்தால் திக்பலத்தோட வலிமையாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ குருவினுடைய பார்வை தனம் ஏதாவது ஒரு வகையில் வரும். ஆனால் தனம் கையாளுகின்ற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்தாலே போதும். உங்களுடைய பேச்சு பலமாக இருக்க போகிறது. இப்பேச்சு இதுவரைக்கும் கேட்காதவங்க கேட்கக்கூடிய தன்மை, புத்தி அறிவு வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பாக்கியத்தை தரக்கூடிய புதன் பகவான் குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். அப்போ புதன் சுபத்துவமாக இருக்கார். புதனுங்கிறது பேச்சுத்தன்மை, அழகாக பேசக்கூடிய தன்மை, அற்புதமாக பேசக்கூடிய தன்மை, எந்த இடத்துல எதை பேசணும், எப்படி பேசணுங்கிற அந்த புத்திசாலித்தனம், அறிவுத்தனம் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பை பெறுகிறது. ஸோ புத்தியையும் அறிவையும் வைத்து செய்யக்கூடிய கன்சல்டன்சி, தரகு, கமிஷன், மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான துறையின் மூலமாக தனவரவு உங்கள் குடும்பத்துக்கு வந்து சேரும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. லாபாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் முயற்சி ஸ்தானத்திலேயே உட்கார்ந்திருக்கார். தைரிய வீரியங்கள் புலப்படக்கூடிய தன்மை, சூரியன் அதிகாரம், அரசு சார்ந்த விஷயத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். ஸோ கடந்த மாதத்தில் ஒரு ஒப்பந்தம் வரும், ஒரு கையெழுத்து கிடைக்கும், அதாவது ஒப்பந்தத்தின் மூலமாக தன வருவாய் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்கள் சில வகையில் தடங்கல்களை கொடுத்து கொண்டிருந்தாலும் இந்த மாதம்
நல்லபடியாக நடக்கக்கூடிய தன்மை. ஏன்னா உங்கள் முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். முயற்சி, தன்னம்பிக்கை. ஏன்னா சூரியனுங்கிறது தன்னம்பிக்கைக்குரிய ஒரு கிரகம். அவர் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல முயற்சி எடுப்பீங்க. தைரிய வீரியத்துடன் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையும். வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கு உகந்த காலகட்டமாக அப்படின்னா நிச்சயமாக சுக்கிரன் 4ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார், சுகஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். வண்டி வாகனத்துக்கு காரக கர்த்தாவாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 4ஆம் இடத்தில் அமர்ந்து திக்பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள், வீடு வாங்கக்கூடிய யோகங்கள், வீடு வாங்கிய தீரணும் என்கின்ற எண்ணங்கள் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும். என தனாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் தனது 7ஆம் பார்வையாக சுக்கிரனை பார்க்குது. அப்போ செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து பிருகுமங்கல யோகத்துடன் இருக்கின்ற காரணத்தால் சுகஸ்தானங்கள் வலுப்படக்கூடிய தன்மை இருக்கு. வீடு, வண்டி, வாகனங்கள், சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது. அதே சமயத்தில் குழந்தைகளின் நலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது 5ஆம் இடத்தை பார்க்கணும். 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம், மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாக உட்கார்ந்திருக்கார். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவானை சொல்லணும். அந்த சனி பகவான் இந்த மாதம் வலிமையாக உட்கார்ந்திருக்கார். அப்போ வலிமை பெற்று இருக்கக்கூடிய இந்த காலத்தில் குழந்தைகள் நலன்கள் திருப்திகரமாக இருக்கும். குழந்தைகளினுடைய ஆசைகள் நிறைவேறும். குழந்தைகள் மூலமாக தனவரவு உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டு. குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கின்றவர்களுக்கு, தடைப்பட்டு இருக்கின்றவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பாக குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வு என்கின்ற அமைப்புக்கேற்ப குரு பகவான் குடும்பஸ்தானத்தையும் சனி பகவான் குடும்பஸ்தானத்தையும் பார்க்கிறார். அப்போ நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான அத்தனை அம்சங்களும் இந்த காலகட்டம் சிறப்பு இருக்கு. அப்போ வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக 100% உண்டுன்னு சொல்லுவேன். உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகும். ஏன் இதை ஸ்ட்ராங்கா சொல்ற அப்படின்னா குரு பகவான் எங்க பார்க்கிறார் அப்படின்னா 12ஆம் இடத்தை பார்க்கிறார். 12ஆம் இடம் என்பதுதான் வெளிநாட்டு தொடர்புடைய ஒரு இடம். ஸோ அந்த இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனாலையும் ராகு பகவான் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வேலை என்கின்ற இடத்தில் இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு வேலை செல்லக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு, தொழிலுக்காக நீங்கள் போகிட்டு வரக்கூடிய வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட டிராவல் சம்பந்தப்பட்ட அமைப்பு, ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறைக்கு என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள். அதாவது என்ன சொல்ல வரேன்னா வெளிநாட்டு தொடர்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான ஒரு மாதம் தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா? ஏன்னா 7ஆம் அதிபதி நீச்சமாக இருக்கார். முதலில் பாவத்துவம், முதலில் கொஞ்சம் தடைகளை கொடுத்து விட்டு பின்னர் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது. என குரு பகவானும் 8ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார், குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். சில வகையில் என 6க்குரியவன் குடும்பஸ்தானத்தை பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு பகை, ஒரு எதிர்ப்பு அப்படிங்கிற தன்மையும் 7ஆம் அதிபதி நீச்சமாகி இருக்கின்ற காரணத்தால் சில தடைகளை கொடுத்து அதுக்கப்புறம் நல்லபடியாக மாறக்கூடிய அமைப்பு. என கலத்திர காரகனான சுக்கிரன் 13ஆம் தேதி 5ஆம் இடத்தில் வந்து அமர்ந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால நிச்சயமாக தடைப்பட்ட விஷயங்கள் வெற்றி தரக்கூடிய அம்சம் இருக்கு. கடவுளினுடைய அனுகிரகம் என்பது சிறப்பு பெறுகிறது. என சுக்கிரன் உங்க ராசி அதிபதியான சுக்கிரன் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடவுள் ஸ்தானத்தில் வந்து அமர்ந்து கொண்டு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால தெய்வ சக்தியுடன் துணையுட உங்களுக்கு நல்ல ஒரு குட் நியூஸ் கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். எதில் குட் நியூஸ் உங்களுக்கு கொடுக்கலாம்? குடும்ப விஷயத்தில் கொடுக்கலாம். குடும்பத்தில் பிறந்த தம்பதிகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள், குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மை, குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான அத்தனை அம்சங்களும் இருக்கிறது. தன பாக்கியம், எதிர்பாராத விதத்தில் சில தன பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அம்சங்கள், வேலையில் திடீர் இடமாற்றம் அல்லது ப்ரமோஷன், பதவி உயர்வு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியங்கள் செயலாற்றும் சிறப்பு பெறுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அந்த, அதாவது லாபத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் 3ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு
வருகின்ற இந்த மார்கழி மாதம் 20ஆம் தேதி 4/1/2025 அன்று புதன் பகவான் முயற்சி ஸ்தானத்தில் போய் அமர்ந்து கொண்டு தனது சமசப்தம பார்வையாக சூரியனும் புதனும் 2 பேரும் சேர்ந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால தகப்பன் மூலமாக நல்லவைகள், அரசாங்கத்தின் மூலமாக நல்லவைகள், அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பவர்களுக்கு ஒரு எதிர்பாராத விதத்தில் நன்மைகள் நடக்கக்கூடிய அம்சம் இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் 12ஆம் இடத்தில் கேது இருக்கிறதுனால அந்த கேது என்கின்ற ஞானக்காரகன் இருக்கிறதுனால நல்ல ஞானம், குருவும் கேதுவும் தொடர்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். ஆன்மீக சுற்றுலா இருக்கலாம், ஆன்மீகத்துக்காக உங்கள் ஊரில் கோயில் திருவிழா எடுத்து நடத்தக்கூடிய தன்மை, நீங்களே அதாவது என்ன சொல்கிறது, சமுதாய நலனில் அக்கறை காட்டக்கூடிய பொது நலத்தில் ஈடுபட செய்யக்கூடிய தன்மை, அதன் மூலமாக நீங்கள் இன்னார் என்று தெரியப்படுத்தக்கூடிய தன்மை. ஸோ இந்த மாதிரி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். சரி, ஒரு தெய்வ வழிபாடு இந்த மாதம் எடுத்துக்கொண்டால் மார்கழி மாதம் 15ஆம் தேதி, அதாவது 30/12/2024 திங்கட்கிழமை என்று அமாவாசை திதி என்று ஸ்ரீ ஆஞ்சநேய பகவானுடைய ஜெயந்தி வருகிறது. ஸோ அன்றைய தினம் நீங்கள் அந்த ஆஞ்சநேயரை வழிபடும் போது நிச்சயமாக ஒரு வீடு, வண்டி, வாகனம் வாங்குவதற்கான அமைப்புகள், குழந்தைகளினுடைய நலன் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும். உடல் நலத்தில் இருந்து வந்த குறைபாடு, கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நிச்சயமாக தீர்வதற்கு ஒரு வழி பிறக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த மார்கழி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான பலன் நிச்சயமாக இல்லை. தசா புத்திக்கு ஏற்ப உங்களுடைய பலன்கள் மாறுபடும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்கள் ராசியில் அல்லது உங்கள் லக்னநாதன் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பாருங்க. உங்கள் லக்னநாதன் ஆட்சி பலம், திக்பலம், மூல திரிகோண பலம், உச்ச பலம் பெற்று வலிமையாக இருக்காரா? அந்த லக்னாதிபதியுடன் சுபர் என்று சொல்லக்கூடிய குரு சுக்கிரன் இணைவு பெற்று வளர்பிறை சந்திரனுடைய பார்வை பெற்று இருக்கிறதா? அப்போ லக்னாதிபதி நன்றாக இருந்து விட்டாலே அந்த ஜாதகருக்கு பெரிய கெடுபலன்களை ஏற்படுத்த போவதில்லை. எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை நிச்சயமாக தரும். அதில் மாற்று கருத்து கிடையாது. அதே போல உங்களுடைய தசாநாதன், புத்திநாதன் எப்படி இருக்கான்னு பார்க்கணும். அதை பொறுத்து பலன் மாறும். இதில் மாற்று கருத்துங்கிறது இல்லை. ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம் பார்க்கணும், அல்லது உங்களுடைய ஆரோஸ்கோப் ப்ரெடிக்ஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலயமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டன் மற்றும் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவு உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.